தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், நெல்லித்தோப்பு உள்ளிட்ட 4 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ளன. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு குறித்து தஞ்சாவூர் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர்களிடம் கேட்கலாம். தஞ்சையிலிருந்து வெங்கடேஷ் மற்றும் புதுவையிலிருந்து விவேக் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். தஞ்சையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய வெங்கடேஷ், தஞ்சையில் வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன? வணக்கம் தேவேந்திரன். அதாவது தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியின் வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி, அதாவது நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. இதில் 69.45% வாக்குகள் மட்டுமே பதிவாகி உள்ளன. அதாவது வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தஞ்சை குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரியில் 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. தஞ்சை தொகுதியில் இருக்கக்கூடிய 276 சட்டமன்ற தொகுதியில் 276 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய வாக்குப்பெட்டிகளை துணை ராணுவ பாதுகாப்போடு உள்ள ஒரு சிறப்பு அறை அமைக்கப்பட்டு அங்கு சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தஞ்சை தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் பொது பார்வையாளர் ஷேக் அகமது, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் அனைத்து கட்சி வேட்பாளர்களில் இருக்கக்கூடிய முகவர்கள் முன்னிலையில் கையொப்பம் பெற்றுக்கொண்டு சீல் வைக்கப்பட்டது. அதற்காக தஞ்சை குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளன. அதாவது இதில் 150க்கும் மேற்பட்ட போலீசார் இரவு பகலாக 24 மணி நேரமும் காவலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை கண்காணிப்பதற்கு ஒரு சிறப்பு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 24 மணி நேரம் இரவு பகலாக கண்காணிப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது முதல் கட்ட பாதுகாப்பில் தமிழக காவல்துறையும், 2ஆம் கட்ட பாதுகாப்பில் துணை ராணுவமும், 3ஆம் கட்ட பாதுகாப்பில் மத்திய போலீசும் இருந்து வருகிறார்கள். தற்போது இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன், வெங்கடேஷ், தொடர்ந்து இணைந்திருங்கள். புதுவையில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய விவேக், புதுவையை பொறுத்தளவு அங்கு எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்தது? அந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ளது? வணக்கம் தேவேந்திரன். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம், அதாவது நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகின்றது. புதுச்சேரி இந்த நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் முதல்வர் நாராயணசாமி, அதிமுக வேட்பாளர் ஓம்சக்தி சேகர் உட்பட 8 போட்டியாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இதற்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் மொத்தமுள்ள நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள 31,366 வாக்காளர்களில் இதற்காக 26,895 வாக்காளர்கள் தனது வாக்கினை பதிவு செய்தனர். இதன் விழுக்காடு மதிப்பு 85.76% இந்த இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது. இதனைத் தொடர்ந்து அதற்காக அமைக்கப்பட்டிருந்த 26 வாக்குச்சாவடி மையங்களில் இருந்து மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிவற்றதை தொடர்ந்து அவை அனைத்தும் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு 26 மையங்களிலும் இருந்தும், அதாவது இங்கு வாக்கு எண்ணும் மையமான புதுச்சேரி பாரதாசன் மகளிர் கல்லூரியில் இரவு 7:30 மணி அளவில் அவைகள் கொண்டு வரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அவைகள் கூடுதல் போலீஸ் பாதுகாப்புடன், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்ட அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனைத்துமே இங்கு ஸ்ட்ராங் ரூமில் அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதனை கண்காணிக்க மத்திய பாதுகாப்பு படை மற்றும் புதுச்சேரி உள்ளூர் போலீஸ் காவல்துறையினர் உட்பட கிட்டத்தட்ட அவர்கள் 20க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அது மட்டுமன்றி கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு துவங்குகின்றது. இந்த வாக்கு எண்ணிக்கையில் 9 மேஜை உட்பட தேர்தல் அதிகாரி மேஜை, மொத்தமாக 10 மேஜைகள் இதற்காக அமைக்கப்பட உள்ளன. மேலும் இந்த வாக்கு எண்ணிக்கை 3 சுற்றுகளாக நடைபெறுகின்றது. ஒரு தொகுதி நிலவரம் என்னவென்றால், அதன்படி தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால், இதற்கான முடிவுகள் காலை 11 மணிக்கே வந்துவிடும் என்றும் தேர்தல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேவேந்திரன், விவேக், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். தஞ்சையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய வெங்கடேஷ், அங்கு அந்த தேர்தல் முடிவுகள் எப்போது வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? எப்பொழுது அந்த தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவரும் என்று சொல்லப்படுகிறது? தஞ்சையை பொறுத்தளவு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளின் தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது வெங்கடேஷ்? அதாவது நாளைக்கு காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு 20 சுற்றுகளாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தற்போது பார்த்தோம் என்றால் இங்கே அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட 14 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நமக்கு ஒரு கணிசமான ஒரு வெற்றிகள் தெரிய வரும். முழுமையாக ஒரு 11-12 மணி அளவிற்கு நமக்கு முழு வெற்றி தெரிய வரும். தற்போது தஞ்சை தொகுதியை பொறுத்தவரை ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் ஒரு கட்சி கால்களை நிலவி வருகிறது. தேவேந்திரன், வெங்கடேஷ், தொடர்ந்து இணைப்பிலேயே இணைந்திருங்கள். விவேக், இந்தியாவிலேயே முதல் முறையாக புதுச்சேரியில் தான் தபால் வாக்குகள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆன்லைன் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? அதனுடைய எண்ணிக்கை முதலிலேயே இருக்குமா? அது எப்பொழுது வெளிவரும்? அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது ஆன்லைன் வாக்கு இயந்திரங்கள் புதியதாக புதுச்சேரியில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதற்காக அந்த மொத்தமாக 4 வாக்காளர்களுக்கு மட்டுமே அந்த வசதி செய்யப்பட்டன. அதாவது சர்வீஸ் வாக்காளர்களுக்கு மட்டுமே அந்த 4 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அவை அனைத்தும் அதற்கான முடிவுகள் எத்தனை வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன
வெளியிடப்பட்டன. அது ஏற்கனவே முன்பாகவே அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவை எத்தனை வாக்கு 4 வாக்காளர்கள் எத்தனை பேர் அதை பதிவு செய்துள்ளனர் அப்படி என்ற கேள்விக்கு அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேல் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இது நாளை வாக்கு எண்ணும் பொழுது தான் தெரிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் தேவேந்திரன். அதனைத் தொடர்ந்து மொத்தமாக இதற்கான வாக்கு சுற்றுகள் 3 சுற்றுகளாக நடைபெற உள்ளது. மொத்தமாக 9 மேஜைகள் உட்பட மொத்தமாக 10 மேஜைகள் அமைக்கப்பட்டு இதற்கான முடிவுகள் 11 மணிக்கே வெளிவரும் என்றும் தேர்தல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக இந்த தொகுதியில் மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஜான்குமார் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். அதற்கு முன்பாக அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு முன்பாக ஆர்வி ஜானகிராமன் அவர்கள் திமுக பல்வேறு 5 முறைகள் அங்கு வந்து திமுக வேட்பாளர் அதாவது ஆர்வி ஜானகிராமன் கோட்டையாக இருந்தது. அதற்கு பின்பு கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக வேட்பாளருக்கு பிறகு காங்கிரஸ் வெற்றி பெற்று தற்போது இந்த நிலையில் அதாவது நேருக்கு நேர் போட்டியாக முதல்வர் நாராயணசாமி அவர்களுக்கும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்குமாக இருப்பதாக தெரிகின்றது தேவேந்திரன். விவேக், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். வெங்கடேஷ், தஞ்சையை பொறுத்தளவு அது யாருடைய கோட்டை? அங்கு யார் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? விவேக் குறிப்பிடும் பொழுது நெல்லித்தோப்பில் யாருக்கு பலம் அதிகமாக இருந்தது கடந்த காலங்களில் என்ற விவரத்தை தெரிவித்திருந்தார் வெங்கடேஷ். தஞ்சை யாருக்கு பலமான தொகுதியாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது? இந்த தேர்தலில் யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக அந்த மக்களால் பார்க்கப்படுகிறது? அதாவது பொதுவாக தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி இதுவரைக்கும் 15 தேர்தலை சந்தித்து உள்ளது. அதில் 8 முறை வந்து திமுகவும் 5 முறை வந்து காங்கிரசும் 2 முறை அதிமுகவும் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஏற்கனவே வந்து விட்ட இடத்தை கைப்பற்றுவதில் திமுகவும் தக்க வைத்துக் கொண்ட இடத்தை வந்து பிடிப்பதில் அதிமுகவும் இருவருமே முனைப்பு காட்டி வருகிறார்கள். தற்போது வந்து தஞ்சாவூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம் என்றால் அதிமுக திமுக இருவருக்குமே ஒரு சமமான பலம் இருந்து வருகிறது தேவேந்திரன். வெங்கடேஷ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். புதுவையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய விவேக், நெல்லித்தோப்பு அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் உயரதிகாரிகள் யாரேனும் பார்வையிட்டு இருக்கிறார்களா? எந்தெந்த உயரதிகாரிகள் நாளைய தினம் மேற்பார்வையிட வருகிறார்கள்? கண்டிப்பாக தேவேந்திரன், அதாவது வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் முடிவதனை தொடர்ந்து அங்கிருந்து 26 வாக்குச்சாவடி மையங்களில் இருந்து வாக்கு எண்ணும் மையமான பாரதாசன் மகளிர் கல்லூரி மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தேர்தல் பார்வையாளர்கள் இங்கு அடிக்கடி வந்து பார்வையிட்டு வருகின்றனர். அது மட்டுமன்றி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் சரி மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் தொடர்ந்து இங்கு வந்து தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இரு கட்சிகள் இந்த இடத்தில் தான் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் எந்த அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்றும் அதாவது மத்திய பாதுகாப்பு படையும் காவல்துறையினரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவேந்திரன், தஞ்சையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய வெங்கடேஷ், அந்த பகுதியில் வாக்கு எண்ணும் மையத்தில் உயரதிகாரிகள் யார் எல்லாம் வந்து மேற்பார்வையிட்டு இருக்கிறார்கள் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நாளைய தினம் வாக்கு எண்ணும் பொழுது உயரதிகாரிகள் யாரெல்லாம் அங்கு இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ் தலைமையில் வந்து இங்கு ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. நாளை நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில் வந்து தேர்தல் பொது பார்வையாளர் ஷேக் அகமது தலைமையில் வந்து ஒரு பல்வேறு குழுவினர்கள் வந்து நாளை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். தேவேந்திரன், வெங்கடேஷ், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். விவேக், புதுவை பொறுத்தளவு முதல்வர் நாராயணசாமி போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் தொண்டர்களினுடைய 2 பிரதான கட்சிகளினுடைய தொண்டர்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த இடைத்தேர்தல் போட்டியில் மொத்தமாக 8 வேட்பாளர்களில் 4 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அவர்களில் முதல்வர் நாராயணசாமியும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரும் தான் நேரிடர் போட்டியாகவே உள்ளது. அவர்களுக்காக அதாவது வேட்புமனு தாக்கலுக்கு முன்பிலிருந்தே 2 கட்சிகளும் சமமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டன. அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக தமிழக அமைச்சர்கள் CV சண்முகம், MC சம்பத் உள்ளிட்டோர் மற்றும் MLAக்கள் அங்கிருந்து தமிழகத்திலிருந்து இங்கு வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவருக்கு அதே போன்று காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி அவர்களுக்கு ஆதரவாக தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் அவருக்காக ஆதரவு திரட்டினர். இதற்காக 2 பலம் வாய்ந்த கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றன. அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சளைக்காமல் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் இந்த இடைத்தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடைபெற்றது. யார் வெற்றி பெறுவார் என்ற மனநிலை அனைத்து மக்களிடம் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. தேவேந்திரன், விவேக், வெங்கடேஷ், உங்கள் இருவருக்கும் அந்தந்த பகுதியிலிருந்து கள நிலவரத்தை அளித்தமைக்கு மிக்க நன்றி.